எழுதி வையுங்கள். நீங்கள் விரும்பும் ஒரு விஷயத்தை இதுவரை அனுபவிக்காததால் அது கிடைக்கும்போது எப்படி உணர்வீர்கள் என்று தெரியவில்லை என்றால் நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள். இது ஒரு சிறந்த வழியாகும். நன்றியுணர்வின் சக்தி. நாம் வழக்கமாக ஒரு பொருளை பெற்ற பிறகே நன்றியுணர்வை வெளிப்படுத்துவோம். ஆனால் ஒன்றை அடைவதற்கு முன்பே நன்றியுணர்வோடு இருப்பது அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துவிட்டது போன்ற ஒரு உணர்ச்சிபூர்வமான அடையாளத்தை உருவாக்கும். நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் விரும்பியதைப் பெறுவதற்கான இறுதி நிலையில் இருக்கிறீர்கள். ஆழ்மனதை நம்ப வைத்தல். நீங்கள் நன்றியுணர்வை தழுவும்போது உங்கள் ஆழ்மனம் அன்கான்ஷியஸ் மைண்ட் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் அந்த யதார்த்தம் இந்த நிகழ்கணத்திலேயே இருப்பதாக நம்பத் தொடங்கும். உணர்ச்சிகளின் ஆற்றல். நீங்கள் பட்டியலிட்ட இந்த உணர்ச்சிகள் தான் உங்கள் நோக்கத்தை செயல்படுத்தும் ஆற்றலாகும். இது வெறும் அறிவு சார்ந்த செயல் அல்ல, இது ஆழ்மனதிலிருந்து உள்ளுணர்விலிருந்து வரவேண்டிய ஒன்று. எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அந்த உணர்வை அது நடப்பதற்கு முன்பே உங்கள் உடலுக்கு உணர்ச்சி பூர்வமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை நிகழ்காலத்தில் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் தியானத்திற்கு தயாராக உள்ளீர்கள். இந்த தியானத்தை நீங்கள் சுயமாக செய்யலாம் அல்லது drjdispenza.com என்ற இணையதளத்திலிருந்து டியூனிங் இன்டு நியூ பொட்டென்ஷியல்ஸ் என்ற CD அல்லது MP3 பதிவை பெற்று அதிலுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றலாம். 6. கவனத்தை குவித்தல். உங்கள் உடலின் வெவ்வேறு பாகங்கள் மீதும் அந்த பாகங்களை சுற்றியுள்ள வெற்று இடத்தின் மீதும் உங்கள் கவனத்தை மெதுவாக கொண்டு வாருங்கள். இப்படிச் செய்வதால் உங்கள் மூளை அலைகள் சீரற்ற நிலையிலிருந்து பேட்டா பிரெயின்வேவ் தீட்டா நிலைக்கு ஆல்ஃபா அண்ட் தீட்டா பிரெயின்வேவ் மாறும். 2. உடலின் இடைவெளிகளை உணர்தல். கண்களுக்கு பின்னால் உள்ள எல்லையற்ற பரந்த இருண்ட வெளியை உணருங்கள். உங்கள் தலையின் மையத்தில் உள்ள இடைவெளி, உங்கள் தொண்டையின் பின்புறம் மற்றும் தலையின் பின்புறத்திற்கு இடையிலுள்ள இடைவெளி, பின்னர் உங்கள் தலைக்கு அப்பால் உள்ள பரந்த வெளியை உணருங்கள். அடுத்து உங்கள் தொண்டையின் மையம், கழுத்தை சுற்றியுள்ள பகுதி, மார்பின் மையம், உடலை சுற்றியுள்ள பகுதி மற்றும் இறுதியாக உங்கள் இடுப்பை சுற்றியுள்ள முடிவற்ற இருண்ட வெளியத்தை உணருங்கள். 3. நிகழ்காலத்தில் இருத்தல். இந்த ஒவ்வொரு பகுதியையும் உணரும்போதும் அவசரப்படாமல் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையாக உள்வாங்கி விழிப்புடன் நிகழ்காலத்தில் நிலைத்திருங்கள்.